1976 பூசான் ரயில்வே ஸ்டேஷனில் 11 வயசு ஆகக்கூடிய ஹாங் ஜங்புக் அப்படிங்கிற ஒரு பையன் தன்னோட அம்மாவை காண 2 மணி நேரம் தேடிட்டு இருந்தான். 1 மணி நேரத்துக்கு மேலே தேடியும் அவங்க அம்மாவை காணாம். அந்த நேரத்தில் அங்கே இருந்த 2 பேர்கிட்ட இவங்க அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸை கேட்கலாம். உடனே அந்த 2 பேர் ஒரு ட்ரக்கில் ஏற்றி இவனை அனுப்பி விடுறாங்க. அந்த ட்ரக்கு இவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அந்த ட்ரக் எங்கே போகுதுன்னு தெரியல. இப்படி தான் 1976 சவுத் கொரியாவில் ரியல் ஸ்குவிட் கேம் ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யங் சங் மோ அப்படிங்கிற 15 வயசு ஆகக்கூடிய ஒரு பையன் சவுத் கொரியா சோல்ல இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல நல்லா வேலை பார்த்து சம்பாரிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஹாலிடேஸ் வருது. அந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறதுக்காக சவுத் கொரியாவோட போர்ட் சிட்டி பூசானுக்கு அவன் போகிறான். பூசான் பீச்சில் யாருமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இதை பார்த்த ஒரு 2 பேர் இவனை ஒரு ட்ரக்ல ஏற்றி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ட்ரக் எங்கே போகுதுன்னு இவனுக்கும் தெரியல. இந்த மாதிரியான 1000க்கும் மேல இன்சிடென்ட் அந்த காலகட்டத்தில் சவுத் கொரியாவில் நடந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி பூசான்ல மட்டுமே நிறைய நடந்துட்டு. இப்படி மர்மமான முறையில் மக்களை கடத்தின கும்பல் யாரு, அவங்க எங்க கடத்தி கொண்டு போறாங்க, எதுக்காக கடத்தி கொண்டு போறாங்கன்ற நிறைய கொஸ்டின்ஸ் மக்கள் மத்தியில் நிறைய பரவ. இந்த கொஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி 1986 உல்சான்ல இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் உல்ஜு கண்டி மலைக்கு ட்ரெக்கிங் போறாங்க. போனவங்களுக்கு அந்த மலைக்கு பின்னாடி இருக்க நிறைய மக்கள் அழுகிற சத்தம், கதற சத்தம், கத்துற சத்தம், இந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமான சத்தங்கள் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சத்தத்தை கேட்ட லோக்கல் பீப்புள் அந்த மலை மேல ஏறி நடத்தி பார்த்தப்பதான் அவங்க இந்த கொடுமையான விஷயங்கள் தெரிய வருது. ஆயிரக்கணக்கான மக்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்குறதுமாக இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு பிரதர்ஸ் ரோம் எழுதி. இதை பார்த்து பயந்த அந்த லோக்கல் பீப்புள் உடனே உல்சான் மக்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க காட்டு தீ மாதிரி பரவுது. அந்த விஷயம் உல்சான்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசிக்யூட்டர் காலத்திலேயே போய் விடுது. இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண நினைச்ச அந்த ப்ராசிக்யூட்டர் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி அந்த இடத்துக்கு போய் நேரடியாவே பாக்குறாரு. அங்க போய் பார்த்த ப்ராசிக்யூட்டருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. ஏன்னா அங்க ஆயிரக்கணக்கான மக்களை அடைச்சு வச்சு துன்புறுத்துறாங்க. அப்படி அடைச்சு வச்சிருக்க மக்களுக்கு எந்த சாப்பாடும் தண்ணி எந்த ஒரு வசதியுமே அங்க செஞ்சு கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்களை பயங்கரமா துன்புறுத்தவும் செஞ்சிருக்காங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா ஆபீஸ்ல போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது 2 பில்லியன் ஓன் அவங்க வச்சிருக்காங்க. 1980களிலேயே அதோட மதிப்பு 80 கோடி ரூபாய். அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மும் கொடுத்துருக்காங்க. எப்படி நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குவிட் கேம்ல கிரீன் யூனிஃபார்மோ அதே மாதிரி ரியல் ஸ்குவிட் கேம்ல ப்ளூ யூனிஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இத்தனை பேரோட பெயரும் ஞாபகம் வச்சுக்க முடியாதனால எல்லாருக்கும் நம்பர் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஸ்குவிட் கேம்ல பார்த்துருப்போம். இப்படி ட்ரெஸ்ஸும் நம்பர்ஸும் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் குரூப்பா பிரிப்பாங்களாம். 120 பேர் கொண்டது ஒரு குரூப்பு. அந்த ஒரு குரூப்போட பேரு பிளாட்டூன்ஸ்னு பேரு. ஒவ்வொரு பிளாட்டூன்ஸுக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க. அந்த லீடர் எல்லாத்துக்கும் ஒரு கமாண்டர் இருப்பாங்க. அந்த கமாண்டருக்கு ஃபைனலா ஒரு டைரக்டர் இருப்பாங்க. அந்த டைரக்டர் தான் இந்த மாதிரியான எல்லா பிரதர்ஸ் பொம்முக்கும் தலைவனான பார்க்கின் ஜோ. இந்த பார்க்கின் ஜோ தான் ஸ்குவிட் கேம்ல பிளாக் மாஸ்க் போட்டு வருவான்ல, அந்த கேரக்டரை இந்த டைரக்டரை ரெஃபரன்ஸா வச்ச மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் டைரக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ் பிளாக் ட்ரெஸ் போட்டு வழி நடத்துவாங்கல்ல, ஆர்கனைஸை தேடி வைக்கிற அந்த தலைவனோட கேரக்டர் இந்த கமாண்டரோட கேரக்டரோட ஒத்தி போகும். அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் இருக்கக்கூடிய இந்த லீடர்ஸ் எல்லாம் பிளாட்டன்ஸை வழி நடத்துறவங்க. இவங்க பிங்க் ட்ரெஸ் போட்டு ஸ்குவிட் கேம்ல வருவாங்கல்ல, அந்த கேரக்டர் இந்த லீடர்ஸோட கேரக்டரோட ஒத்து போகும். இந்த பிளாட்டூன்ஸ் எல்லாருமே நாம முதவே சொன்ன மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதை ஸ்குவிட் கேம்ல கிரீன் ட்ரெஸ்ல காட்டியிருப்பாங்க. ரியல் ஸ்குவிட் கேமுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குவிட் கேமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ் ஸ்குவிட் கேம்ல விளையாடுற பிளேயர்ஸை மட்டும் வெளியில இருந்து கூட்டிட்டு வருவாங்க. மற்ற எல்லாரும் கவர்மெண்ட் அஃபீஷியலா இருப்பாங்க. பட் ரியல் ஸ்குவிட் கேம்ல இந்த டைரக்டர் மட்டும்தான் கவர்மெண்ட் அஃபீஷியல். மற்ற எல்லாருமே உள்ள இருக்கிறவங்க தான். இதுல என்ன விஷயம்னா, இந்த கமாண்டர் லீடரா செலக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய பிளாட்டூன்ஸுக்கு நடுவில் நிறைய சண்டைகள் போட்டிகள் நடக்குமா. என்னங்க ரியல் ஸ்குவிட் கேம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அடுத்த பார்ட்ல அந்த பிரதர்ஸ் ஹோம்ல என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன்.